ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ஸ்டாண்டர்ட் 9 எக்ஸைஸ் 1.2ல் இருக்கிற 8th சம் வந்து பார்க்க போகிறோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பவர் செட் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்குறேன். A = A, Bன்னு கொடுத்துட்டாங்க. பவர் செட் வந்து எப்போவுமே எழுத ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சப்செட் வந்து எழுதணும். சப்செட்டு நான் எழுதினேன்னா இப்போ ஏங்கிற செட்டுக்கு சப்செட் எழுதுறேன். சப்செட் வந்து எப்போவுமே வந்து எதில் ஸ்டார்ட் ஆகும்னா நல் செட்டில் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸுக்கு வந்து தனித்தனியாக எழுதணும். அப்போ நான் ஏவை தனியாக எழுதிட்டேன், பியை தனியாக எழுதிட்டேன், அப்புறம் ரெண்டையும் சேர்த்து A, Bன்னுட்டு எழுதிட்டேன். இப்போ சப்செட்டுனா என்னென்னா ரெண்டுக்குமே வந்து மொத்தமாக ஒரு செட்டு போட்டோம்னா அதுதான் வந்து பவர் செட்டுன்னுட்டு சொல்லுவாங்க. இப்போ நான் இங்கே ஏங்கிற செட்டுக்கு நான் பவர் செட் எழுதிட்டேன். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷனில் மொத்தம் 3 எலமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிங்கிற செட்டுக்கு நான் இதுக்கு பவர் செட் வந்து எழுத போகிறேன். பவர் செட் வந்து எழுதுறதுக்கு முன்னாடி எப்போவுமே வந்து சப்செட்டு தான் வந்து எழுதுவோம். அதனால் நான் இங்கே பிங்கிற செட்டுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு சப்செட் வந்து எழுதிக்கிறேன். சப்செட் வந்து எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நல் செட் வந்து போடணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு எலமெண்ட்டையும் தனித்தனியாக எழுதணும். அப்போ நான் 1 தனியாக எழுதிட்டேன், 2 தனியாக எழுதிட்டேன், அடுத்து 3 வந்து தனியாக எழுதிட்டேன். ஆனால் இங்கே வந்து 2 எலமெண்ட் வந்து இருந்துச்சு ஃபஸ்ட் சப்டிவிஷனில். அதனால் நான் ஒரு இதையும் தனித்தனியாக எழுதியிருக்கேன். ஆனால் இங்கே 3 எலமெண்ட் இருக்கனால அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதையும் தனித்தனியாக எழுதுனதுக்கப்புறம் 2 தான் சேர்த்து எழுதணும். அப்படின்னா 1, 2 வரும், அடுத்தது 1, 3 வரும், அடுத்து எனக்கு 2, 3 வரும். இப்போ நான் 2 இதையும் சேர்த்து எழுதியாச்சு. 2 தான் சேர்த்து எழுதினதுக்கப்புறம் 3 இதையும் சேர்த்து எழுதணும். 3 இதையும் நான் சேர்த்து எழுதுனேன்னா 1, 2, 3ன்னுட்டு எடுத்து எழுதணும். பவர் செட்னால் இந்த சப்செட்டுக்கு மொத்தமாக ஒரு செட்டை வந்து எழுதினோம்னா அதான் வந்து பவர் செட். இதோட செகண்ட் சப்டிவிஷன் வந்து முடியுது. அடுத்து தேர்டு சப்டிவிஷன். தேர்டு சப்டிவிஷனில் டிங்கிற செட்டுக்கு வந்து பவர் செட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்போவுமே ரூல் படி பவர் செட்டுக்கு முன்னாடி நம்ம சப்செட்டு தான் வந்து கண்டுபிடிப்போம். சப்செட் வந்து கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு நல் செட் வந்து போடுவோம். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற எலமெண்ட்டை ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எழுதுவோம். அப்படின்னா பியை வந்து நான் தனியாக எழுதிட்டேன், கியூவை வந்து தனியாக எழுதிட்டேன், அடுத்தது ஆரை தனியாக எழுதிட்டேன், எஸ்ஸை வந்து தனியாக எழுதிட்டேன். அதுக்கப்புறம் 2 தான் சேர்த்து எழுதுவோம். 2 தான் நான் இப்போ சேர்த்து எழுதினேன்னா P, Q வரும், அடுத்தது P, R வரும், அடுத்து P, S எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது எனக்கு Q, R கிடைக்கும், அடுத்தது Q, S கிடச்சிருக்கு, அதுக்கப்புறம் R, S கிடச்சிருக்கு. இப்போ 2 தான் சேர்த்து எழுதுனதுக்கப்புறம் 3 தான் சேர்த்து எழுதணும். 3 தான் சேர்த்து எழுதுனேன்னா P, Q, Rன்னு கிடச்சிருக்கு. அடுத்தது P, Q, Sன்னு கிடச்சிருக்கு. அடுத்தது P, R, Sன்னு கிடச்சிருக்கு. அடுத்தது எனக்கு என்ன கிடைக்கும்னா Q, R, Sன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது 4 இதையும் சேர்த்ததுன்னா P, Q, R, S. இது நான் டிங்கிற செட்டுக்கு நான் சப்செட் வந்து எழுதிட்டேன். இப்போ பவர் செட்னால் மொத்தமாக ஒரு செட் ப்ராக்கெட் வந்து போட்டோம்னா அது பவர் செட். ஃபோர்த்து சப்டிவிஷனில் வந்து நல் செட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி வந்து 0 போட்டு அதை வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா அதுவும் நல் செட்டை தான் வந்து டினோட் பண்ணணும். அந்த நல் செட்டுக்கு வந்து பவர் செட் வந்து டினோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த நல் செட்டை எழுதிக்கிறேன். பவர் செட் வந்து டினோட் பண்ணணுன்னா எப்போவுமே ஒரு ஹோல் செட் வந்து செட் ப்ராக்கெட் வந்து கொடுப்போம். அதை நான் இங்கே கொடுத்துட்டேன். அப்படின்னா இந்த நல் செட்டுக்கு நான் ஹோல் செட் ப்ராக்கெட் கொடுத்துருக்கேன். அது வந்து இப்போ ஈயோட பவர் செட்டு. இதோட இந்த சம் முடியுது. தேங்க்யூ.